ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட எந்த படத்தை பற்றி பேச போகிறேன்னா குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி பேச போகிறேன். இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தில் யாராக நடிச்சிருக்காங்க, மணிகண்டன், சான்வி, குரு சோமசுந்தரம் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. சுஜித் சுப்பிரமணியம் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. வைசாக் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். மணிகண்டன் என்ன பண்ணுறோன்னா, சான்வியை ஒரு எஸ்சி கேஸ்ட் பொண்ணு. அந்த பொண்ணை ஒரு அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு குடும்பஸ்தனாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டிய கட்டாயமாக இருக்குது. ஆனால் அவருடைய அக்காவை ஒரு நல்ல ஒரு பணக்கார இடத்துல, வசதியான இடத்துல குரு சோமசுந்தரம் கற்றுக் கொடுத்துட்றாரு. குரு சோமசுந்தரம் தன் வாழ்க்கையை எப்படியாவது அடித்து வடிபணிஞ்சு உடஞ்சி பேசி கன்விக்ஸ் ஆகி ஒழிஞ்சு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார், பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார். நீ தோத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மணிகண்டனை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி அவருடைய மனைவி மணிகண்டனுடைய மனைவி கலெக்டர் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு வாட்டியும் தோல்வி ஆகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் குடும்பம். இந்த டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் குடும்பம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய கமிட்மெண்ட்கள், பொண்டாட்டி படிக்கணும்னு சொல்கிறதுக்கான படிக்கிறதுக்கான செலவுகள், அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க அதுக்கான செலவுகள், அப்பா பழைய வீட்டை பராமரிக்கணும் திருப்பி ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான செலவுகள், இப்படி பலவிதமான செலவுகளுக்கு கமிட்மெண்ட் இருக்கிற நிலையில் திடீர்னு ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிடுது. ஒரு தன்மான பிரச்சனைனால சண்டை போடுறாரு. சண்டை போட்டதுனால வேலை போயிடுது. வேலை போட்டது வீட்டுக்கு தெரியாமல் அந்த காலத்தில் என்ன நம்ம கே தங்கவேலு ஒரு படத்தில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கில் உட்காந்து இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துலேயும் இவர் போய் ஃப்ரெண்டோட பார்க்கில் உட்காந்துருக்காரு. வேலை கிடச்சிடும் ட்ரை பண்ணுறாரு. அதை நம்பி கடன் வாங்குறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேலையும் வரல. அதுக்கப்புறம் அவர் எப்படி இதெல்லாம் கோப்பப் பண்ணார், இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணார், கடைசியில் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையை நீங்கள் ரொம்ப சீரியஸான கதை. இந்த கதையை நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒரு சீரியஸாக குமுறி அழகக்கூடிய அளவுக்கான ஒரு கதை தான் அது. ஆனால் அதை ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ். இதில் நடித்திருக்கிற நடிகர்கள் எல்லாம், குறிப்பாக மணிகண்டனுடைய நடிப்பாகட்டும், அவங்க ஒய்ஃபாக நடித்திருக்கிறவங்களுடைய சாம்பியோடைய நடிப்பாகட்டும், அதுக்கப்புறம் நக்கால்டி குரூப்ஸ் அந்த டீம் மொத்தமாகவே இந்த படத்தை ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு காட்டும் இது எல்லாமே. அதுவும் குறிப்பாக குரு சோமசுந்தரம் நடிப்பு அந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் கேரிகேச்சரான ஒரு கேரக்டர் தான். அந்த கேரிகேச்சரான கேரக்டர் அவர் எடுத்தாண்ட விதம் ரொம்ப நல்லா இருக்குது. அது கடைசியில் டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இந்த படத்தில் அவருடைய சேஞ்சஸ் பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு லாஜிக்கலான விஷயம் மாட்டோம். டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு 2 கார் ட்ராவல் நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல ஹிலாரியஸான டைலாக் அதில் இருக்குது. குறிப்பாக ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் சுற்றி இருக்கிற மாமியார் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அத்தனை பேரையும் வச்சு செய்கிறது, அந்த வழியோட செய்கிற சீன் அட்டகாசமாக இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அதே வயிற்று வழியோட வேற ஒரு வண்டி போயிட்டுருக்கு. சரக்கு பாட்டில் மூடியை குடிச்சிட்டு உள்ளே போயிட்டு மாட்டுறதுனால ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே நல்ல ஹிலாரியஸான போர்ஷனாக இருக்குது. அங்கங்கே இந்த என்ன சொல்கிறது, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு போர்ஷன் காமெடியாகவும், அதே நேரத்தில் மணிகண்டனுடைய பிரச்சனைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லிகிட்டே போகுது. அதனால் இந்த படம் உங்களை எந்த இடத்துலையுமே உரத்துக்கோ துக்கத்துக்கோ ஒரு ஏற்படாதாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக மாறி கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாம் தாண்டி இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, டீசெண்டான சினிமாட்டோகிராஃபி, நடித்த நடிகர்கள்லாம் சிறப்பாக இருக்குது. இந்த படத்தோட குறை அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, அங்கங்கே ஒவ்வொரு எபிசோடு வரும்போதும் கிட்டத்தட்ட ஒரு நக்கால்டிஸோடைய வீடியோ எபிசோட் பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வருதே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படத்தை டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் தியேட்டரில் போனால் ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பார்த்துட்டு வரலாம். டு சம் எக்ஸ்டென்ட் சம் லாஜிக் மிஸ்டேக்கள், செகண்ட் ஹாஃபில் சின்னதாக கொஞ்சம் லென்த்து, இதெல்லாம் மைனஸாக இருந்தாலும் கூட மணிகண்டன் சூஸ் பண்ணக்கூடிய கதைகளில் ஒரு முக்கியமான கதை, வித்தியாசமான கதையை செலக்ட் பண்ணுவார் அப்படின்றது மீண்டும் ஒரு நிறுவனமாக இருக்குது. இந்த படம் நக்கால்டி யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடிய ஒரு டீம் ஒரு படம் எடுத்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக மாறக்கூடியதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.